Hi friends, how are you? Hope you all fine. And இன்னைக்கு நான் என்ன பேச போறேன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, choose the people who are good to your mental and emotional health. அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, நாம் சில நேரம் ரொம்ப தைரியமாக இருப்போம், ரொம்ப துணிச்சலாக இருப்போம், எல்லா விஷயத்தையும் தெளிவாக முடிவெடுப்போம். ஆனால் நம்மளை சுற்றி சில பேர் இருப்பாங்க, எல்லாத்தையும் குழப்பி விட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்டவங்க நம்மளை சுற்றி இருக்காங்களா இல்லையா? கண்டிப்பாக இருக்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ தான் மன தைரியத்தோடையும் மன துணிச்சலோடையும் இருந்தாலும், தெளிவான மனநிலையில் இருந்தாலும், தொடர்ச்சியாக உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸை பாஸ் பண்ணிகிட்டே இருந்தாலோ, இல்லை உங்களை வேறு மாதிரி டைரக்ட் பண்ணிகிட்டே இருந்தாலோ, கண்டிப்பாக உங்கள் மென்டல் ஹெல்த்தும் எமோஷ்னல் ஹெல்த்தும் அஃபெக்ட் ஆகும். சரிங்களா? சரி, நம்ம யாரெல்லாம் நம்ம கூட வச்சுக்கணும் அப்படின்னாக்கா, அது சில விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, மொதல் விஷயம் என்ன அப்படின்னாக்கா, யாரெல்லாம் உங்களை மதிக்கிறாங்களோ, உங்களை மதித்து பேசுகிறாங்களோ, உங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்களோ, அவங்க உங்கள் கூட இருக்கலாம். ரெண்டாவது, நீங்கள் பேச வர விஷயத்த பொறுமையாக யார் கேட்குறாங்க, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை நீங்கள் சொல்ல வந்தீங்கன்னாக்கா அவங்க அதை எப்படி கேட்குறாங்க, பொறுமையாக கேட்குறாங்களா அப்படின்னு இருக்கிறவங்க உங்கள் கூட இருக்கலாம். மூணாவது, உங்களை என்கரேஜ் பண்ணணும், உங்களை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. நீங்கள் செய்கிற விஷயங்களை தப்பே இருந்தாலும் அதை சரியான பாதையில் உங்களை கொண்டுட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க மூணாவது. நாலாவது, உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கணும் அவங்க. சரிங்களா? வளர்ச்சிக்குனாக்க, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த ஒரு துணிச்சலோட ஒரு குறிக்கோளோட போயிட்டே இருக்கீங்க அப்படின்னாக்க, அந்த குறிக்கோளுக்கு அவங்களுடைய வார்த்தைகளோ, அவங்களுடைய யோசனைகளோ, அவங்களுடைய செயல்களோ உங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கணும். அப்படிப்பட்டவங்க இருக்கலாம். அஞ்சாவது, உங்களை சப்போர்ட் பண்ணுறவங்க அப்படின்னாக்க, உங்களை கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்ணாமல் நீங்கள் செய்கிற செயல்களில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை எடுத்து சொல்லி உங்களை சப்போர்ட் பண்ணுறவங்க இருக்கலாம். இந்த மாதிரி குணநலன்கள் உள்ளவங்க உங்களை சுற்றி இருந்தாங்க அப்படின்னாக்க, கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் முன்னேறுவீங்க. சரிங்களா? நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது யாரை தெரியுமா? எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. உங்களை விட அவங்களுக்கு நல்ல வேலை இருக்கும், நல்ல லைஃப் செட்டில் ஆகிருப்பாங்க. பட் அவங்க இன்னும் நம்மளை விட நல்ல இதில் இருந்தாலுமே, எனக்கு என்ன இப்படி இருக்குது, இது குறையாக இருக்குது, அது குறையாக இருக்குதுன்னு குறை சொல்கிறாங்க பார்த்தீங்களா? முதல்ல அவங்க சகவாசத்தை கட் பண்ணுங்க. அடுத்து ரெண்டாவது யார் அப்படின்னாக்க, இப்போ குறை சொல்கிறவங்க சொன்னேன். ரெண்டாவது யார் அப்படின்னாக்க, ஒரு பாசிட்டிவ் தாட்டே இல்லாமல் அவங்க லைஃபே எந்நேரம் பார்த்தாலும் நெகட்டிவ்லேயே போயிட்டுருக்கு அப்படின்னு புலம்புவாங்க பார்த்தீங்களா, அவங்கள கட் பண்ணுங்க. 2 பேர் ஆச்சுங்களா? மூணாவது, முக்கியமாக ஒருத்தவங்க இருக்கிறாங்க. யார் அப்படின்னாக்க, அவங்களுக்கும் அவங்க பேசுகிற விஷயத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. அவங்கள பற்றியும் பேச மாட்டாங்க, உங்களை பற்றியும் பேச மாட்டாங்க. மூணாவது ஒருத்தவங்களை பற்றி அவங்க அப்படி, இவங்க இப்படி, அவங்க அப்படி, இவங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க பார்த்தீங்களா, கண்டிப்பாக அவங்க சவகாசத்தை முதல்ல நீங்கள் கட் பண்ணணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? நம்மளை சுற்றி உள்ள மனிதர்கள், நம்ம உறவுகளாகட்டும், நம்ம நண்பர்களாகட்டும், நம்ம வேலை செய்கிற இடத்துலையாகட்டும், நம்மளை மதித்து நம்மளை கவனித்து நம்மளை உயர்த்துகிற சில நல்ல உள்ளங்கள் நம்ம கூட இருந்தாங்கனாக்கா, கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவோம். இந்த புரளி பேசுகிறது, புறணை பேசுகிறது, தேவையில்லாத விஷயங்கள் மூக்க நுழைக்கிறது, இவங்க கூட இருக்கிறத முதல்ல கட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ சூஸ் வைஸ்லி த பீப்புள். உங்கள் கூட இருக்கிற மக்களை நீங்கள் தான் நல்லபடியாக தேர்ந்தெடுக்கணும். அவங்க உங்களுடைய மனநிலைமைக்கும் உங்களுடைய எமோஷ்னல் உணர்ச்சிகளினுடைய நிலைமைக்கும் உறுதுணையாக இருக்கிறவங்களா பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட்.